Hi my dear friends and families, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to our channel with a new video. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சாரி, நம்ம சேனலில் 1 வீக்காக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இந்த 4 டேஸாக நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனனால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனி கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு என்றைக்குமே கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோவில் நான் சிம்பிளான ஒரு பெயிண்டிங் ஐடியா ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் பெயிண்டிங் வீடியோஸ் போட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் பேத்துக்கு நம்ம ஹாய் சொல்லலாம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நான் கேன்வாஸ் போர்டு எடுக்கலான்னு சொல்லி நினச்சேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஹோம்மேடான கேன்வாஸ் போர்ட் 3 ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலைன்னா அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே பெயிண்டிங் பண்ணும்போது நான் கேன்வாஸ் போர்டு எடுத்துக்கோங்க, நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலேயே நான் கேன்வாஸ் போர்ட் செஞ்சு காமிக்கிறேன். அது கூட பெயிண்டிங் ஐடியாவுமே ஷேர் பண்ணுறேன். இந்த ஹோம்மேடான கேன்வாஸ் போர்ட் பண்ணுறதுக்கு நல்ல திக்கான கார்ட்போர்ட் ஷீட்டில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு A4 ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்டுக்கு மேலே கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃபெவிகால் இல்லைன்னா ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா நீட்டபிளாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா நீட்டபிளாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த A4 ஷீட் எடுத்துகிட்டு கரெக்டாக எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டபிளாக ஒட்டிக்கோங்க. இந்த கேன்வாஸ் போர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேன்வாஸ் போர்டு என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் கேன்வாஸ் போர்டில் கண்டிப்பாக இந்த பெயிண்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கேன்வாஸ் போர்டு இல்லை, நாங்கள் எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இந்த ஹோம்மேடான கேன்வாஸ் போர்டை ரெடி பண்ணிவிட்டு கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீட்டபிளாக இந்த ஒயிட் ஷீட் எடுத்து நான் இந்த கார்ட்போர்டுக்கு மேலே ஒட்டிட்டேன். எக்ஸ்ட்ரா இந்த A4 ஷீட்டை நான் நீட்டபிளாக கட் பண்ணி எடுத்துறேன். அதே மாதிரி நம்ம A4 ஷீட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லை, ஒயிட் பேப்பர் இல்லைன்னா சார்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த 4 சைட்ஸும் எக்ஸ்ட்ரா அந்த பீசஸை கட் பண்ணிடுறேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் மடித்து ஒட்டிக்கலாம், அப்போ அந்த கார்ட்போர்டில் இருக்கிற ஹோல்ஸ் தெரியாது. நான் ஈஸியாக வேலை முடியணும்னு சொல்லிவிட்டு நான் கட் பண்ணியே எடுத்துட்டேன். சிம்பிளாக நம்ம டக்குன்னு ஒரு கேன்வாஸ் போர்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் ஹோம்மேடாக பண்ண ஸ்பாஞ்ச் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணினா இந்த வீடியோ லென்த்தியாக போயிடும். ஸோ இந்த வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் கலராக நான் மெரூன் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். எப்போவுமே நம்ம பெயிண்டிங் அப்படிங்கும்போது பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு தான் பெயிண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த டைம் நம்ம கொஞ்சம் புதுசாக ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷை வச்சு ட்ரை பண்ணலாம் நம்ம சேனல்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டிங்கை நான் ஸ்பாஞ்ச் ப்ரஷ் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக மெரூன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணேன். எனக்கு எல்லா பிளேஸ்லேயும் ஈஸியாக அப்ளை ஆன மாதிரி இல்லை, அங்கங்கே அந்த ஒயிட் கலர் தெரிஞ்சுட்டே இருந்தது. அதனால் இந்த பெயிண்ட் போட்லேயே எடுத்துகிட்டு கொஞ்சம் அங்கங்கே மட்டும் டாட்ஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் பெயிண்ட் பண்ணி ஈஸியாக எல்லா இடத்துலையுமே பெயிண்ட் ஆகிருந்தது. ஓகே, இந்த ஐடியா ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் எல்லா கலர்ஸையுமே இதே மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டேன். சொல்லப்போனால் மெரூன் கலரை நம்ம எந்த ஒரு கிராஃப்ட்டுக்குமே யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே ஃபுல் பாட்டில் இன்னொரு பாட்டிலுமே இருக்குது. கண்டிப்பாக இன்னி நம்ம சேனலில் நிறைய பெயிண்டிங் ஐடியாஸ் பார்ப்பீங்க. இன்னி நிறைய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, மெரூன் கலர் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம மெரூன் கலர் எப்படி இந்த மாதிரி ட்ராப்ஸ் வச்சோமோ அதே மாதிரி இந்த ரெட் கலர்லேயும் ட்ராப்ஸ் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷை வச்சுட்டு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஒரு பெயிண்டிங்கை ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன், ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த மாதிரி இருந்தது. ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நல்லா இருந்ததுன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லி நினச்சேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஓரளவுக்கு வந்திருந்தது, அதனால் இந்த வீடியோ உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்குமே பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய பெயிண்டிங், கிராஃப்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணுங்கள். அதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணலாம். ரெட் கலர் பெயிண்ட் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த எல்லா கலர்ஸுமே கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும், ஆனால் ஆரஞ்சு கலர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் நிறைய பிளேஸ்க்கு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் அங்கங்கே டாட்ஸ் மட்டும் வச்சுட்டேன். இப்போ ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெயிண்ட்டு தான் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நமக்கு கொஞ்சம் பெயிண்ட் தேவைப்படும். இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் லோஷினி, ஹாய் காவ்யா, ஹாய் சாதனா, ஹாய் அனயாஸ்ரீ, ஹாய் பூஜா, ஹாய் ஷமிதா, ஹாய் யாத்வி, ஹாய் திவ்யா பாரதி, ஹாய் பிரதிஷா, ஹாய்
எஸ் தேஜஸ்விகா, ஹாய் அனிஷா, ஹாய் டிசி சுஜிதா, ஹாய் இசல் பிரபா, ஹாய் திவ்ய தர்ஷினி, ஹாய் ரெலியா. எல்லா குட்டீஸ்க்குமே ரொம்ப பெரிய ஹாய். நம்ம சேனலை ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். உங்களுக்குமே இந்த மாதிரி நம்ம சேனலில் ஹாய் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற பின் கமெண்ட்டில் உங்களுடைய நேம் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லிடலாம். ஒரு கலரு இன்னொரு கலர் கூட நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ஆரஞ்ச் கலர் பெயிண்ட்மே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம கீழே இருக்கிற பிளேஸ்க்கு எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் சேம் அதே ப்ராசஸ் தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த ட்ராப்ஸாக வந்துட்டு எல்லோ கலர் பெயிண்ட்டை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷை வச்சு எப்பவும் போல் பெயிண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் எல்லோ கலரையும் ஆரஞ்ச் கலரையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தனியாக எல்லோ கலர் பெயிண்ட்டை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்பாஞ்ச் ப்ரஷ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ் வந்துட்டு ஒரு பெயிண்ட் காயாமல் நெக்ஸ்ட் இன்னொரு பெயிண்ட்டை நீங்கள் அதே ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணும்போது அந்த கலர் இன்னொரு கலருக்குமே வந்துட்டு மிக்ஸ் ஆகும். அது பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கிற கலர் செகண்ட் கலருக்கு இருந்ததுன்னா அது நல்லா அழகாக இருக்கும் பிளெண்ட் பண்ணிட்டிங்கன்னா. பட் இது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மெரூன் கலர் நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலருக்குள்ளே மிக்ஸ் ஆச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால தான் நான் வீடியோலேயே சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு கீழே கொஞ்சம் பிளேஸுக்குமே எல்லோ கலர் பெயிண்ட்டை கொஞ்சமாக ட்ராப்ஸ் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷை வச்சுட்டு நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். எல்லோ கலருக்கு நெக்ஸ்ட்டு கலராக நீங்கள் லைட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றா லைட் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துக்கலாம், இல்லை லைட் ப்ளூ கலர் பெயிண்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ வந்துட்டு லைட் ப்ளூ கலர் பெயிண்ட் இல்லாதனால நான் லைட் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லைட் க்ரீனும் லைட் ப்ளூ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கூடி நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். அதுவுமே டிஃப்ரெண்ட்டான கலர் நல்லாயிருக்கும். நான் எனக்கு வந்துட்டு லைட் க்ரீன் கலர் பெயிண்ட் மட்டும் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஸ்பாஞ்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு. ஓகேங்க, இப்போ நம்ம க்ரீன் கலருமே பெயிண்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இது தான். அதே மாதிரி நான் எல்லோ கலர் பெயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட் எல்லோவாக இருந்ததில் இன்னொரு கட்டிங் கொடுத்துட்டு கொஞ்சம் டார்க் எல்லோவாக எடுத்திருக்கேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டயக்ராம் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஆனால் அது கரெக்டாக சரியாக கேமராவில் தெரியல. ஆனால் நான் பெயிண்ட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ரவுண்ட் பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் குட்டியாக சன் வரைஞ்சிக்கிறேன். இந்த பெயிண்டிங்கோடைய ஃபுல் ஃபோட்டோவை நான் கம்யூனிட்டி டேப்பில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு டயக்ராம் வரைஞ்சி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் பெயிண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ரவுண்ட் பெயிண்ட் ப்ரஷ்லேயே நல்லா தின்னாக இருக்கிற 0.5 பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வரைஞ்சிருந்த ட்ராயிங்க்கு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் கூட பேசுகிறேன்.
நம்மளுடைய பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் நம்ம வீடியோஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான நியூ வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.